அன்புள்ளோர்களே, போன காணொளியில் மனம் பற்றி பாடினார். அதனைத் தொடர்ந்து இந்த பாட்டும் மனசை பற்றி தான் அவர் பாடுறார். அந்த பாட்டு என்னன்னு இப்போ சொல்கிறேன். அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, வாய் கொண்டு உரைத்தல் அரிது, என் செய்கேன் வள்ளல் உன் சேவடிக்கு என்னாது, வள்ளல் உன் சேவடிக்கு மண்ணாது, பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வாய்ந்து உழலும் எனது மனது, பேய் கொண்டு கள்ளுண்டு கோலினால் மொத்துண்டு பித்துண்டவன் குரங்கோ, பேசுறு குலாலனால் சுழல்கின்ற திகிரியோ, பெதை விளையாடும் பந்தோ, காய் கொண்டு பாய்கின்ற வெவ்விலங்கோ, பெரும் காற்றினால் சுழல் கரங்கோ, காலவடிவோம் இந்திரஜால வடிவோம், எனது கர்வ வடிவோ எனது கர்ம வடிவோ அருகிலே அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, இறைவனே, வள்ளலாகிய உன்னுடைய சேவடிக்கண் என்னுடைய மனசு ஒன்றி நிற்காம பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை அப்படி கொண்டு அந்த உழறுகின்ற அந்த மனசு, அதுக்கு சொல்கிறாரு, பேய் பிடிச்சி ஒரு பேய் பிடிச்சா என்ன ஆகும்? பேய் பிடிச்சது இல்லாமல் கல்லையும் குடிச்சு ஒரு குச்சியிலையும் ஓங்கி அடித்தா எதை? குரங்க. ஒரு குரங்குக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சதும் கல்லும் குடிச்சிருக்கு. கல்லும் குடிச்சு ஒரு குச்சியில் ஒரு அடித்தோம்னா அந்த பித்துண்ட குரங்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சாமா மனசு. எப்படி சொல்கிறாரு பாருங்க, பேய் கொண்டு கல்லுண்டு கோலினால் மொத்துண்டு பித்துண்ட வன்குரங்கோ. குரங்கு கல் அடித்தா எப்படி இருக்கும்? அந்த கல் அடித்தது இல்லாமல் அது என்ன பண்ணுது? பேயும் பிடிச்சிருக்குது. அதுக்கு அடுத்து அப்படி என்ன சொல்கிறாரு, இந்த இந்த பானை செய்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த திகிரி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் திகிரிம்பாங்க. அதை தான் சொல்கிறார், ஓமையாக சொல்கிறார். திகிரின்னா அது எப்படி சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி மனசு சுற்றிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி விளையாடும் பந்தோ, அதே மாதிரி பசியினால் பிற உயிர்கள் மேலே பாய்கின்ற ஒரு கொடிய விலங்கா அப்படின்னு சொல்கிறதா, பெருங்காற்றினால் சுழுகின்ற காற்றாடின்னு சொல்கிறதா, அப்படின்னு என்னன்னு தெரியல அப்படிங்கிறாரு. இன்னதானே அதாவது இன்னது தான் அப்படின்னு உணர்ந்தால் தானே வாயினால் சொல்லலாம். அதனால் வாய் கொண்டு உரைத்தல் அரிது அப்படின்னு சொல்கிறார். வாய் கொண்டு உரைத்தல் அரிது, என் செய்கேன் என்னால் முடியல அப்படிங்கிறதுக்காக 2 தடவை சொல்கிறார். என் செய்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அடிக்கி சொல்கிறார். மனம் நமக்கு அமைஞ்சது இறைவனுடைய திருவடியை ஒன்றி, அதாவது ஒன்றா நின்று நினைப்பதற்கு. அதுக்குத்தான் நாவுக்கரசர் பாடுறாருல, வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. மனம் இதை செய்யாததுனால, இறைவா உன்னுடைய சேவடி உன்னுடைய திருவடியில் நினைக்காம மண்ணாது, அது இதுதான் செய்யுது. என்னத்தை செய்யுது? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை வாய்ந்து உழலும் அப்படின்னு சொல்கிறார். வாய்ந்து உழல்கின்றது அப்படின்னு சொல்கிறார். எப்படி? பொறிப்புடன் வழியாக ஆசைப்படுகின்ற பொருட்கள் மேலே தாவி குதித்து ஓடுறதும் சுழல்வதும் உருளுவதும் செய்வதனால அவர் ஓமையாக என்ன சொல்கிறாரு? குரங்கோ திகிரியோ பந்தோ விலங்கோ கரங்கோ அப்படின்னு சொல்கிறாரு.
குரங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த பாட்டில் என்னன்னா மனசை பற்றி தான் நிறைய பாடுறாரு. மனசை பற்றி இன்னொரு பாட்டில் நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டை கேளுங்களேன். இப்பாவி மனம் எழுவதொடு விழுவதும் இறங்குவதும் ஏறுவதும் எண்ணுவதும் நண்ணுவதும் இப்புவன போகங்கள் யாவினும் சென்று சென்றே சுற்றுவதுமாகிவோ சற்றும் அறிவில்லாது சுழல்கின்றது என் செய்வேன் தூயனின் திருவருளின் அன்றி இவ்வேழையச் சுழல் மனம் அடுக்க வருமோ கற்றவழு மற்றவ கருத்த மகருத்தனே கண்ணுதற்கடவுள் மணியே கனக அம்பலநாத கருணையங்கணபோத கமல குஞ்சித பாதனே அப்படின்னு பாடுவார். மனம் நிற்க மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணுறது, உன்னுடைய அருள் இல்லாமல் என்னோடது என்னெல்லாம் இதை உன்னை அடக்கவே முடியாது, கஷ்டம். தூயனின் திருவருளின் அன்றி இவ்வேழையச் சுழல் மனம் அடக்க வருமோ அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறாரு. மனசை பற்றி நிறைய பாடுறாரு. அதில் ஒரு பாட்டு தான், இந்த 9 வயசில் பாடுற பாட்டு தான் இந்த 2 பாட்டு. நிறைய பாட்டுகள்லாம் அடுத்தடுத்து வருது. ஏன்னா 5000 சில்லற பாட்டு, 5900 சில்லற பாட்டையும் நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லலான்னு இருக்கிறேன். அதுக்கு இறைவனுடைய திருவருளும் ராமலிங்க பெருமானுடைய திருவருளும் கூடி வரணும், அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் இன்னும் நீங்களும் நிறைய பேரை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா தான் நம்ம சொல்ல முடியும். விருப்பம் இருந்தால் தான் எனக்கு சொல்கிறதுக்கு ஆசை உண்டாகும். அதனால் நீங்கள் எல்லாம் இதை எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக தான் நான் இதை இவ்வளவு மெனக்கட்டு நான் சொல்கிறேன். வணக்கங்கள் பல.